இங்க இருக்கும் இளைஞர்கள், இசைத்தமிழ் புலவர்கள், கற்ற கலைஞர்கள், நடைமுறை ஒழுக்கமற்றவர்கள், நாவரில் அழைத்து விட்டவர்கள், தடையை நொந்தவர்கள், தாய்மொழி காப்பவர்கள், தன் அமலை அளிப்பவர்கள், தன் உயிர் போல் நினைப்பவர்கள், விளையாட பொழுதுபோக்கு வீண் விரும்பாதவர்கள், வீரமுடையவர்கள், வெற்றி அடைபவர்கள், ஓதார ஊக்கத்தோடு உழைப்பவர்கள், ஒற்றுமை உடையவர்கள், பள்ளியில் பெண்களுக்கெல்லாம் படிப்பறிவு கொண்டவர்கள், தெல்லிய தமிழ் மொழியை தித்திக்க போதிப்பவர்கள், படிப்பதில், முடிப்பதில், நடிப்பதில், பெயர் எடுப்பதில் உடையவர்கள், அறிவொளி வீசும் கண்கள், அறிஞரை அன்பா பேசும் பெண்கள், பிழையில்லா கலைஞான உணர்ந்தவர்கள், பெரியோர்கள், வளம் நாடும் இதில் வளர்ப்பவர்கள், ஊரலம் செழிக்க, அன்பு உயிரிழம் கொளிக்க, பாரளம் சிறக்க வேண்டும் என்று என் கதையை துவங்குகிறேன். ஆத்தாளே, அபிராமி வள்ளியை அங்கமெல்லாம் ஊத்தாளே, மாதுளங்களில் ஏற்காள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதி பராசக்தி அன்னை சிவகாமி, கருமாரி, மகமாயி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை வணங்க வேண்டும் என்ற காரணத்தினால் எப்படி வணங்க வேண்டும், என்னவென்று வணங்க வேண்டும் என்றால், மகமாயி சமயபுரத்தாலே என் மனங்களுக்கும் என்னாலுமே கொள்ளிடத்தின் கரையில் கோயில் அம்மா குங்குமந்தா மங்கையர்க்கு காவல், கரு குங்குமந்தா மங்கையர்க்கு காவல், மகமாயி சமயபுரத்தாலே மகமாயி
கூட்டம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்படிலாம் இருக்கிற இடத்துல இந்த கலியுகத்திலே முருகனுக்கு தனி பெருமை உண்டு. அப்படி இருக்கும் பொழுது முருகா, முத்துக்குமரா, கந்தா, கதிர்வேலா, கார்த்திகையா, சண்முகா, சரவணா என்று சொல்லக்கூடிய முருகனுக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அப்படி என்றால் அறம்புறம் என்றும் அறம்புறம் என்று இருவகைப்பட்ட சொல்லக்கூடிய அந்த ஆறுபடையும் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த முருகனுக்கு பெருமையை சேர்க்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு தைப்பூசம். அப்படியே தைப்பூசம் என்றால் அப்ப முருகனுக்கு ரொம்ப தனி பெருமை. பாருங்களேன், இந்த கலியுகத்திலிருந்து முருகனாகப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த ஐயப்பனும் முருகன் தாங்க. அதுக்குதான் அந்த கார்த்திகை மார்கழியில வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு போறாங்க. அதே போல அது பாருங்களேன், அந்த முருகனுக்கு ஆறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானுக்கு கலியுக கடவுள் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த முருகனை வணங்க வேண்டும் என்ற காரணத்தினால் அப்ப முருகனை எப்படி வணங்க வேண்டும்? முருகனுக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது சொல்லுங்க. என்ன விஷயம் அப்படின்னா
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள். இந்த 5 வகை நிலங்களில் ஆண்கள் உழுது வேட்டையாடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவல் செய்வதும் எங்களுடைய குல வழக்கம். அப்படி இருக்கும்போது 5 வயதில் அறியாத பருவத்தில் முருகனை நினைச்சு கொண்டிருக்கிறது யார் அப்படின்னா அந்த வள்ளியாகப்பட்டவள் தான். என்ன விஷயம் அப்படின்னா பூலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு மனிதர்களும் கல்யாணம் நடக்கும். அதே பாருங்க, இந்த கலியுகத்துல வாழக்கூடிய முருகப்பெருமானுக்கும் இந்த பூலோகத்துல வாழக்கூடிய ஒரு மாநில பிறவிக்கு திருமணம் நடக்க போகுது. அப்படின்னா காதல் திருமணம் அப்படின்னா முருகன் மீது அவ்வளவு ஒரு ஆசைங்க. ஆசைனா ஆசை, கொஞ்ச நெஞ்ச ஆசை கிடையாது. உங்களுக்கு அப்படி இருக்குன்னா அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு முருகன் ஆசை. ஒரு விஷயம் பாருங்களேன், இப்ப நம்ம கோயிலுக்கு கும்பிட போறோம்னு வைங்களேன், அப்படி கோயிலுக்கு கும்பிட போகும்போது இந்த விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா உண்மையுமே சொல்றேன் மக்களுக்காக, இந்த பச்சரிசி மாவுல தான் கோலம் போடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த எறும்புகள் எல்லாமே சாப்பிடுமா. அப்படி சாப்பிடும்போது தெய்வ உலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணுவாகப்பட்டவர், எல்லா மகரிஷிகள் அனைவருமே சந்தோஷப்படுவாங்களாம். ஏன் அப்படின்னா எத்தனையோ பேருக்கு தானம் போறோம் அப்படின்னா அந்த எறும்புக்கு வந்து அந்த பச்சரிசி பழத்துல கோலம் போறோம் அப்படின்னா அதை சாப்பிட்டு அது எவ்வளவு நாள் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த எறும்பாகப்பட்டது ஒரு எப்படியாவது ஒரு மாசமாவது அந்த குருணையாவது சேமிச்சு வச்சிருக்குமா. அதுக்குதான் இந்த விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போகும் பொழுது உண்மையாலுமே சொல்றேங்க, இந்த பச்சரிசியை அரைச்சு நம்ம அப்படியே கோவிலை சுத்தி போட்டு வந்தோம், அப்பதான் கடவுளாகப்பட்டவர் பெருமைப்படுவாராம். அது ஒரு விஷயம். அப்படிலாம் இருக்கும் நேரத்துல அப்படி முருகன் மீது ஆசை அப்படின்னா ரொம்ப கொஞ்ச நெஞ்ச ஆசை இல்லை. ஏன் அப்படின்னா மனிதனுடைய காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான காதல். ஆமா, அப்படிதான் ஒரு காதல்ங்க. அப்படி ஆசைன்னு அப்படியே சொல்ல கூட முடியாது, ரொம்ப சந்தோஷமான ஆசை. அப்படி இருக்கும்போது சின்ன பொண்ணு சேல செப்பகுப்பு போல சின்ன பொண்ணு செண்பகப்பு போல பொண்ணு செண்பகப்பு போல
ஆசைங்க. ஆசைன்னா சொல்ல முடியாத ஆசைகள் எப்படி வேணாலும் செய்யலாம். அது போல பாருங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாருங்க ஒருத்தர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா அப்படி சபையில அமர்ந்திருக்காரு. அப்படி சபையில அமரும் பொழுது அப்ப கேட்கிறாரு. எப்ப ஒரு குருவாகப்பட்டவர் சொல்றாரு. அப்ப பாடம் நடத்திட்டு இருக்கும்போது சொல்றாரு. அப்ப கேட்கிறாரு. அந்த சிஷியன் பார்த்து கேட்கிறான் குருவை பார்த்து, ஐயா நீங்க இத்தனை பேருக்கு பாடம் சொல்றீங்கல்ல, சரி, கடவுளை பத்தியே பேசுறீங்க. ஆமா, கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேக்குறாரு. கடவுள் வந்து தூணிலும் இருப்பார், துரும்புலையும் இருப்பாரு அப்படின்னா கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா அப்ப அந்த குரு கூப்பிடுறாரு சிசி நீங்க வாப்பா அப்படிங்கிறாரு. இல்லங்க நான் ஏதாவது தெரியாம பேசியிருந்தாலும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சின்ன பையன் சொல்றேன். அப்பதான் என்ன கேட்கிறாரு அப்படின்னா பாருவேன் பசி என்று வரும்பொழுது உன்னை கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க பாருங்களேன், அவன் அப்ப கடவுள் அப்படிங்கிறார். கடவுள் யாரோட அப்படி வர்றானா மனிதனுடைய உருவத்துலதான் வர்றாங்க. இப்போ பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறாங்க அப்படின்னா அவதான் கடவுள் சொல்லுவாரா. ஒரு கோடீஸ்வரனா இருக்கும் பொழுது அந்த கோடீஸ்வரனை விட்டு 10 குடும்பம் வாழும். அப்ப வாழ அப்படின்னா அப்ப எதற்காக அப்படின்னா இந்த கோடீஸ்வரன் ஆகிறவன் யாரு அப்படின்னா அவனை விட்டு 10 குடும்பம் வாழுதுன்னா அதான் கடவுள் படி போடுறது. அப்பதான் என்ன சொல்ற 10 பேர் மக்கள் பேசுறாங்க அப்படின்னா சபையில பேசும் பொழுது மக்களுடைய தீர்ப்பு மகேஸ்வரனுடைய தீர்ப்பு அப்படிங்கிறாங்களா. என்ன விஷயம் அப்படின்னா ஒரு 10 மக்கள் என்ன வாக்கு சொல்றாங்களே அப்பதான் சிவபெருமானும் பார்வதியாகப்பட்டவர் சொல்லுவாங்களாம். என்னங்க பூலோகத்துல இருக்கக்கூடியவங்க அப்படி சபையில அமர்ந்து பேசுறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப 10 மக்கள் பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேசுறது எனக்கு சமமாகப்பட்டது அப்படி சிவனாகப்பட்டவர் சொல்லுவாராம். அப்படி சொல்லும் பொழுது அப்ப இவர் ரொம்ப பெருமைப்படுறாரு. அப்படி பெருமைப்படும் பொழுது அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ப கடவுளாகப்பட்டவர் தூணிலே இருப்பார், திரும்பதிலே இருப்பார் அப்படின்னு. உலகத்திலே மிகப்பெரிய கடவுள் யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் தான். இப்ப நம்ம பெருமா கோயில் சிவன் கோயிலுக்கு போறோம்னு வைங்க, சிவன் கோயிலுக்கு போயிருந்தா கொஞ்ச நேரம் அமர்ந்து ஒண்ணு எந்திரிச்சு வரணும். ஏன் அப்படின்னா சிவனுடைய மண்ணு குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுடைய மண்ணாகப்பட்டது துளி கூட எடுத்துட்டு வரக்கூடாது. அதே பெருமாள் கோயிலுக்கு போறோம் வைங்க, அப்ப பெருமாள் கோயிலுக்கு போய் அமர்ந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அப்ப பெருமாள் கோயில் யாரு அப்படின்னா சாமி கும்பிடுறோம். சாமி கும்பிடும் பொழுது சற்று அங்க அமர்ந்து வரணும். அப்படி அமர்ந்து வரும் பொழுது அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த மகாவிஷ்ணுனாகப்பட்ட இப்ப எல்லாரும் போற சாமி கும்பிடுறோம். அப்ப தலையில கவசம் வைக்கிறாங்களே, அப்படி கவசம் வைக்கும் பொழுது என்ன அப்படின்னா அந்த மாமலை சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர். அப்ப விண்ணை ஒரு அடி மண்ணை ஒரு அடி 3வது அடிக்கு இடமில்லாத காரணத்தால் மாமலை சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர் தன்னுடைய பாதத்துல வந்து சிரசாகப்பட்டது பாதத்துல அழுத்துற யாரு மகாவிஷ்ணுனாகப்பட்டவர். அப்படி அழுத்தும் போது அப்பதான் சொன்னாரா யாரு சொன்னார் அப்படின்னா இந்த மாமலை சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர் சொல்றாரு, கடவுளே நான் இறந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய சிரசாகப்பட்டது 10 மக்களுடைய தலையில் வைக்கலாம். கலசத்தை வைக்கிறாங்க யாரு அப்படின்னா இந்த மாமலை சக்கரவர்த்தி ஆகப்பட்டவருடைய சிரசாகப்பட்டதான் தன்னுடைய தலையில வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாராம். அப்படி எல்லாம் இருக்கும்போது முருகன் மீது ஆசையா இருக்குங்க. தூது வெளியில இறைச்சு நினைச்சு அவங்கிட்ட பேச போரே மணிக்கணக்கா தூண்டாமணி வேலைக்கு தூண்டி விட்டு எறிய வச்சு முகத்தை பார்க்க போரே நாள் கணக்கா
ஆசைங்க. ஆசைனால் அளவு கிடந்த ஆசை. ஏன் அப்படின்னா இப்ப இந்த கலியுகத்துல முருகனுக்கு பெருமையாக இருக்கும் பொழுது இந்த வெள்ளியாகப்பட்டவள் முருகனுக்காக காத்து கொண்டிருக்காங்க. நான் சொன்னாலும் அப்படியே சொல்ல சொல்ல ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மண்ணு பாருங்களேன், இந்த மண்ணோட வாசனை எப்படி இருக்கு தெரியுமா? அதுதான் போய் பாடியிருக்காரு கவிஞராகப்பட்டவர். என்ன தெரியுமா? வெட்டி வேறு வாசம் வெடல புள்ள நேசம் பூமிக்கு வாசம் உண்டு பூமிக்கு வாசம் உண்டு வேருக்கு வாசம் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் பாருங்க. இப்ப ஒருத்த மேல காதல் கொண்டோம்னு வைங்களேன், அப்படி காதல் கொள்ளும் போது அதுக்கு என்ன சொல்லிருக்கா தெரியுமா? தென் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கு தெரியும், அந்த ஆழத்தில் என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னா அந்த பெண்களுடைய மனசு மட்டும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. இந்த ஆண்களுடைய மனசு இருக்கு பாருங்களேன், எல்லாத்துக்குமே சொல்றேன், எதுவாக இருந்தாலும் வெளிப்படையா அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா அந்த பெண்களுடைய மனசை கண்டே பிடிக்க முடியாதுங்க. அதற்குதான் கட்டளை விட்டு ஆழமானது அப்படி சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த பெண்மணி ஆகப்பட்ட என்ன செய்யறது தெரியுமா? அப்ப அந்த அக்கறையில நிக்கிறாங்க. அப்படி அக்கறையில இருக்கும்போது அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த காதலன் ஆகப்பட்ட இக்கரையில இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அப்ப அவர் என்ன சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னா, இளம்பாலம் திண்டாக அப்படின்னா அப்ப அவர் கூப்பிடுறாரு. அப்படிங்கிறது பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, புள்ளி வரும் வெள்ளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ,
நல்லா இருக்கணும். அப்படிலாம் இருக்கும்போது இந்த மனிதர்களுடைய காதலாகப்பட்டது ரொம்ப பெருமையானது. அப்படின்னா முருகனை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். அப்படிலாம் சொல்லும் பொழுதுதான் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா இப்ப மனிதர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு பெருமையெல்லாம் இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது ஏன் என்ன விஷயம் அப்படின்னா இதை பாருங்க, ஒரு மனிதனாகப்பட்டவன் என்ன செய்யறான் அப்படின்னா இந்த பூலோகத்துல இப்படிதான் வாழணும் அப்படி சொல்லும் பொழுது அப்ப இந்த இறைவனாகப்பட்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இப்ப கடவுளுடைய வடிவங்கள், கடவுளுடைய சிலைகள் சிற்பிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளுடைய வடிவங்கள் எங்க இருக்கின்றது, அப்ப எந்த திசையை நோக்கி இருக்கின்றது அப்படின்னா தெய்வமாகப்பட்டது 4 திசையிலும் நோக்கி இருக்கின்றது. அப்ப ஒரு நல்ல மனிதன் இப்ப இறைவனாகப்பட்டவர் சொல்றாரு என்ன விஷயம் அப்படின்னா அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு என்ன அப்படின்னா இறைவனாக கொடுக்கக்கூடியது. மனிதனுக்கு 6 அறிவு எதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா எதை எப்படி செய்யணும். இப்ப மனிதனாகனா இப்ப ஒரு பூலோகத்துல ஒரு பூமியில ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னா அந்த 10 பேர் பேசுறாங்க. அப்படி 10 பேர் பேசும் பொழுதுதான் இந்த ஆலயம் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னா அந்த இறைவனாகப்பட்டவர் யார் அப்படின்னா அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனிதனாகப்பட்டவன் தான் இறைவன். அதற்குதான் மனிதனுடைய வடிவத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அப்படிலாம் இருக்கும்போது முருகன் என்பது என்ன அப்படின்னா விநாயக பெருமானுடைய அண்ணனாக இருந்தாலும் இந்த முருகப்பெருமானாகப்பட்டவர் இந்த வள்ளிக்காக காத்து கொண்டீங்கன்னா நான் வள்ளி என்பது என்ற காரணத்தினால இந்த முருகனை நினைச்சு கொண்டே இருக்கு. அப்படிலாம் நினைக்கும் பொழுது அப்படிலாம் ஒரு விஷயம் பாருங்க. இந்த நதி என்பது என்ன அப்படின்னா நதி வந்து இறைவன் கொடுக்கக்கூடிய நதியோரோ இந்த நதி என்பது இறைவன் கொடுக்கக்கூடியது. இந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் இறைவனாக படைக்கக்கூடிய ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா அந்த வாழ்ந்து நம்ம இறந்து போறோம். இதே பாருங்களேன், நம்ம ஒரு மரம் வச்சு உண்டாக்குறோம் வைங்களேன், இந்த மரமாக்கப்பட்டது அப்படியே இருக்கும். மனிதனா பார்த்து அந்த மரத்தை வெட்டினாதான். அப்ப இறைவனாக்கப்பட்டு இப்ப எத்தனை வருஷங்கள் ஆகின்றது. அப்படிலாம் இருக்கும்போது கோயில் போட்டு பூ வந்தது இத கேட்டு பூ செல்வதெங்கே மனம்தானே என்று வந்து இந்த கண்டு கண்டு அன்பு பொங்கும் உயிரே போ
ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அப்ப போனவர் எப்ப வருவார்னு காத்துட்டு வெளி மீது காத்து கொண்டிருப்பார். எப்ப வருவாங்க அப்படின்னு. அதே போலதான் பாருங்க, நான் ஆசைப்பட்டவரு சரி அந்த முருகன் பெருமான். ஆமா, அவர் எப்ப வருவாருன்னு அப்படியே வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றேன். ரொம்ப கரைக்கு போயிட்டீங்க. இதான் தேவலங்கிறேன். இதே உடம்பு இருந்தாதே நல்லது. உடம்புலாம் ரொம்ப பெருக்க நம்ம உடம்புகளுக்கு இதுதான் நல்லது. ஆமா, அப்படி இருக்கும்போது அந்த ராசாவை எப்படி தெரியுமா தேடணும்? ராசாவே வருத்தமா ராசாவே வருத்தமா அது போலதான் கணவராக்கப்பட்டவரை எப்படி வழி மீது வெளி வைத்து காத்திருக்கும் பொழுது அப்படி என்ன தெரியுமா? பழசு மறுக்களையே பாவி மகனிச்சு
பண்ணுவார். அப்படிலாம் இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் அப்படிங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சிட்டுக்குருவி எப்படி ஒற்றுமையா இருக்காது போல, ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு இருக்கிறாங்க, அவங்களுக்காக விருப்பப்பட்ட பாடல். சிட்டுக்குருவி